1/4 கேஜி கோதுமை மாவுல 150 எம்எல் பால மிதமான சூட்டுல கலந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கலந்து நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரம் ஊறட்டும்னு வச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனா நறுக்கினதை போட்டு வதக்கிக்கலாம். 8 பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு இதோட சேர்த்துடலாம். ஒரு கை கொத்தமல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மாவு உருண்டையை சின்னதா பரப்பி அதுக்குள்ள மசாலாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் அதை நல்லா அகலமா பரப்பிக்கலாம். மசாலா உருண்டையை நல்லா பரப்பிக்கிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். மேலே வெண்ணெய் தடவிக்கலாம். எம்மியான ஆலு பரோட்டா ரெடி.